Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. காலி பண்ணிட்டு போயிருந்தாங்க. இடிஞ்சது அந்த ஊர் மக்களுக்கு இப்படி நடந்துட்டுனே தெரியுது. உடனே அவங்க எல்லாரும் அந்த இறந்து போன குழந்தைங்களோட சரணத்தை வச்சு எழுதிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அதிமுக நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குற்றவனும் சொல்ற எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு அம்மா உன் பேச்சு கேட்டு எதிர்த்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா, சும்மா விட்டு இருந்தா கூட எங்க குழந்தைங்க உயிரோட எதிர்ப்போம், இப்ப எங்க குழந்தைங்கள யாருமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஆத்தி மண்டி போட்டு தன்னுடைய தப்ப உணர்ந்துடுறான். அப்ப ஏன் அவர் திட்டா அவர்கள் நமக்கு நில சீதன் வந்தாருனோடனே அவனையும் போட்டு அந்த அம்மா அடிக்குது. அப்ப மொத்தம் மக்கள் சேர்ந்து ஹாத்திம் உன்னதான் இல்லைன்னு சொன்ன உடனே ஹாத்திமால தாங்கிக்க முடியல. ஹாத்திம் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அப்போ அந்த பெரியவர் நமக்கு நல்லது செய்ய வந்தவங்களே நீங்கள் ஐயா இப்படி பேசுறீங்க, அவர் நம்ம நல்லதுக்காக தானே வந்தாரு, அவர் ஒன்றும் அவர் சுயநலத்துக்காக எதுவும் செய்யலையே அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு மக்கள்லாம் கொஞ்சம் யோசியான்ட்டான். உடனே ஹாக்கிமை பார்த்த அந்த பெரியவர் ஹாக்கிமை பார்த்து நீ எதுக்கும் கவலைப்படாத ஹாக்கிம், இதெல்லாம் கண்டு நீ உடஞ்சு போயிடாத, நீ எங்களுக்காக வந்து ரசிக்க எங்க இப்போ உங்க மேல மூணு நம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் நீ எதையும் யோசித்தாத, சில தரங்கள் வருந்தான் ஆனா அதையும் தாண்டி போய் தான் நம்ம சாதிக்கணும், அதனால இதை பார்த்து நீ கலங்கி நிற்காத அப்படின்னு சொன்ன உடனே ஹாக்கிமை இதால ஏற்றுக்க முடியல. என்னதான் இருந்தாலும் என்னால இத்தனை வீட்டு குழந்தைங்க உயிர் போனதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த பெரியவர் அதிமுக நீ இன்னைக்கே இப்படி சோறு உடஞ்சா எப்படி, இன்னும் எவ்வளவு குழந்தைங்க அவன்கிட்ட மாட்டிட்டு கேட்பா, அதெல்லாம் யார் காப்பாத்துவா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் காப்பாத்துறேன், இதுக்கு மேல இங்க இருந்த வேலைக்கு பார்த்து நான் நேரம் அவன் போட்டிக்கே போய் அவனை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் இங்கேருந்து போறான். அங்க இருக்கிற அப்பவும் வெட்டிக்கிறம போயிட்டு வர சொல்லி உள்ளே நிற்கிறேன். இப்ப ஹாத்திம் ஓபோ அந்த அக்கரமோட கோட்டையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அக்கரமோட கோட்டையை காக்காங்க. அப்ப அக்கரம் இப்ப தெரிஞ்சிருக்கணும் யாருன்னு அவனுங்களுக்கு, இப்ப இந்த காட்டின பயமே போதும், இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் வீல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேல அவனுக்கு என்ன தேவை இங்க வந்தாலோ இந்த குழந்தைங்க போதும் அவனை பீஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை காமிச்சிட்டு இருக்கான். இப்ப நமக்கு அதிமுக ரெண்டு பேரும் காட்டுல ஓய்வு எடுக்கிற சீனை காட்டுறாங்க. இங்க பார்த்தா அக்கரம்போட ஆளுங்க நைஸா வந்து அதிமுக கூட கொள்ளலான்னு பாக்குறாங்க. ஆனா முடிச்சிருந்த அதிமுக இல்லைக்கு ரெடியா இருந்த மாதிரி எல்லாரையும் போட்டு தாக்க வந்தா பார்த்தா அவனுக்கு மறுபடியும் தன்னுடைய மனையை சத்தி யூஸ் பண்ணி மறுத்துப்பாங்க. இந்த மூலம் எப்படி ஒரு தாக்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதிமுக முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தன்னுடைய தீப்பந்தத்தை எடுத்து அதிமுக கொடுத்து வாங்கடா அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். தீப்பந்தத்தை பார்த்த உடனே அந்த வீரர்கள் என்ன பண்ணுறது தெரியல, இருந்தாலும் அவங்க தாக்குறாங்க. ஆனா அதிமுக ரெண்டு பேரும் மாறி போராட்டி எடுத்து அவனுங்க வராங்க. அக்கிரமோட வீரர்களால தாக்கி பிடிக்க முடியல. என்னதான் அவனுங்க சண்டையில ட்ரை பண்ணாலும் அவனுங்களால முடியாதுனால எல்லாரும் வந்து ஓடிப்பாங்க. இப்ப அதிமுக ரெண்டு பேரும் சிரிச்சுக்க பிள்ளகா பசங்க இவனுங்களால நம்ம தரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அக்கரமுறை கோட்டையை காட்டாங்க. அக்கரமுறை கோட்டைக்கு நம்ம தஜ்ஜாலி நேரடியா வந்துடலாம். அதை பார்த்து அக்கரம் சந்தோஷமா வாங்க இரண்டு சக்கரவர்த்தியன்னு வரவேற்கிறான். என்னை பத்தி தெரியலன்னு சொல்லும் போது தங்களை பத்தி தெரியாம யாராவது இருக்க முடியுமா, வாங்க இரண்டு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றா. உடனே அக்கரமா அந்த இருளின் சக்கரவர்த்தியும் தஜ்ஜியையும் கூப்பிட்டு விட்டு அவனுடைய சிம்மாசனத்தை உட்காரசமா. அப்ப தஜ்ஜால் அங்க இருக்கிற சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அதிமுக பத்தி கேள்விப்பட்டியா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அவனு வந்துருக்கானுங்க, அவங்க தான் வந்து ஊர் மக்கள்கிட்ட எங்க ஆளுங்களை அடிச்சு பத்தி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அங்க இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த குழந்தைங்க போதும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை காட்டுறான். அந்த குழந்தைங்களை வச்சு அவன் என்ன பண்றான்றது எல்லாத்தையும் அவன் நம்ம தஜ்ஜாலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் பார்த்து தஜ்ஜால் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ எப்படி அவன் தடுத்துருவல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா என்னால தனக்கு முடியும்னு சொல்லி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மற்ற வீரர்கள் எல்லாம் சொல்றான். இந்த மாதிரி நம்ம இருக்கிற ஒரே குறிக்கோள் நம்ம இருளின் சக்கரவர்த்தியை சந்தோஷப்படுத்தான், அவருக்கு தெரிஞ்சல இருக்கிற அந்த ஹாத்திமா நம்மளாம் கொல்லணும், நம்மள கண்டிப்பா ஹாத்திமா ஆயிப்போன்னு சொல்லி எல்லாரும் சத்தியப்பிரமாணம் பண்ணணும்னு சொல்லி தங்களோட வாழை நெருப்புல காட்டி எல்லாரும் சத்தியம் பண்றாங்க. அப்ப தஜ்ஜாலும் கிட்ட வந்து தன்னுடைய வாழை காட்டான். இப்படியே எல்லாரும் ஹாத்திமா அடிக்க நம்மளாம் ஒண்ணு போடணும் அப்படின்னு சொல்லி பேச முடிக்கிறாங்க. இந்த பாப்பா ஹாத்திம் ஒவ்வொரு இடத்த காட்டாங்க. அப்ப ஹாத்திம் தூங்கிட்டு இருக்கும் போது ஜாஸ்மினோட அப்பா வந்து ஹாத்திம் கிட்ட சொல்றாரு, நீ முயற்சிக்கணும் ஹாத்திம், புத்திசாலித்தனமா நடந்துக்கணும், இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதனால எப்பயுமே விழித்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து மறைஞ்சு போயினாரு. இப்போ வந்து அது கனவா இல்லை உண்மையிலே ஜாஸ்மினோட அப்பாவான்றத தெரியாத ஒரு குழப்பத்துல இருந்து ஹாத்திம் டக்குன்னு கண்ண மூழ்கி பார்த்தாங்க யார் நீ. ஆனா ஜாஸ்மினோட அப்பா ஏதோ கனவுல சொன்னார்ன்றது மட்டும் ஹாத்திமுக்கு புரிஞ்சுது. இப்போ நமக்கு வெளியில சீனக்கான வெளியில ஒப்ப எந்திரிச்சோன்னா என்ன ஹாத்திமானுக்கு உதவிச்சா போலாமா அப்படின்னு ஆமா ஒப்ப போலாம், நம்ம இப்படி இங்கே இருந்தா அப்புறம் எப்படி போய் அந்த கோட்டையை தாக்கி நம்ம அந்த பொண்ணில காப்பாத்து அப்படின்னு சித்த ஹாத்திம் நீக்கமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இப்ப ஹாத்திம் தன்னோட தலையில இருந்த காயத்தை ஆறி போடனால அந்த கட்டை தூக்கி அப்படியே போட்டுட்டு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்ப தன்னோட பயணத்தை போறான்.
இங்கே நமக்கு ஜாஸ்மினோட அப்பா ஜாஸ்மின்ட்ட பேசிக்கிட்ட காட்டுறாங்க. அப்போ எனக்கு இன்னும் இதுக்கப்புறம் போகிறப்ப அதை நான் இன்னும் கஷ்டமாக தான் இருக்குன்னு தோணுது. எப்படியாவது ஹாக்கிம் தான் இந்த ரிசல்ட் தனக்கு யூஸ் பண்ணி இதெல்லாம் கடந்து போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் போக போக ரொம்ப கொடூரமான இடம்லாம் ஹாக்கிம் சந்திக்கணும். அவங்க எந்த அளவுக்கு கொடூரமானவனா ஈவே இருக்கனா என்னன்னு தெரியாத அளவுக்கு மோசமானவங்க அவங்களெல்லாம் ஹாக்கிம் எப்படி சமாளிக்க போகிறான்றதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்றாரு. இந்த பக்கம் அக்ரம் என்னுடைய இசையை பற்றி அவனுக்கு தெரியாது, என்கிட்ட அழிக்கும் மிஷின் ஒன்று இருக்கு, அந்த இசையை வச்சு அவனை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அக்ரம் தன்னுடைய குடும்பமான அந்த அழிவு நெத்தியை இசைக்கிறான். அவன் அங்க வயன் வாசிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு இங்க ஆத்தின் கோபோ 2 பேரும் காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிறதாக்க அப்ப அவனுடைய வயன் சத்தத்தால ஆத்தி மலையும் கோபோ வலியும் நகரக்கூட முடியல, அப்படியே காதம் முடிக்கிறாங்க. என்னடா இது கொடூரமான சத்திய, இந்த இசையை கேட்கவே முடியலையா அப்படின்னு கோபோ சொல்லிக்கிட்டே காதம் வர்றான். ஆத்தியும் அந்த இசையை கேட்காத கோபோ, அது அழிவின் இசை, அதை தயவு செஞ்சு கேட்காத, காதம் முடிக்கோ அப்படின்னு சொல்றான். உடனே ஹாத்திம் கோபோ 2 பேரும் காதம் முடிக்கிறாங்க. இந்த பக்கம் தச்சால் என்னமோ அவனை பொழந்துருவன் கிழிச்சிருவன் சொன்ன வைத்தியால என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதான் இரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல, இருங்க இந்த ஒரு முறை எனக்கு டைம் கொடுவேன், நான் என்னுடைய மோசமான கொடூரமான அந்த ராகத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பயங்கரமான அழியும் சக்தியான ராகத்தை வாசிக்கிறான். அது நேரம் ஆத்திம் கோபோ இருக்கிற இடத்தையே வந்துடுது. அது இப்போ அழிவு தரப்புற அந்த சக்தின்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஆத்திம் சொல்றா ஹோபோ கிட்ட, அதை தயவு செஞ்சு நீ கேட்காத ஹோபோ, எப்படியாரு காதம் முடிவு அந்த இசையை இக்னோர் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். இப்போ வாசி டயர்டான அந்த அக்ரம் என்ன மன்னிச்சுங்க இரு சக்கரவர்த்தியே, அவன் ரொம்ப புத்திசாலியாகவும் சக்தி வாய்ந்தானவன் இருக்கான், அவன் கிட்ட என்னுடைய ஐயால நெருங்க முடியல, அவன் எப்படியா தப்பிச்சுட்டான், என்ன மன்னிச்சுன்னு சொல்லி தாண்டி இங்க ஆத்திம் கோபோ பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அந்த சந்தையை கடந்து தான் நம்ம போகணும், அப்பதான் நம்ம கோட்டைக்கு போய் அக்கிரம கொள்ள முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கோபோ கேட்கிறான், சில்லாத்தின் ஏங்க இவ்வளோ அப்ப இந்த காட்டுக்குள்ள நடமாடிட்டு இருக்காங்க அப்படின்னோட, ஆமா எனக்கு தெரியல, வா போய் கேட்கலாம் அப்படின்ற. இங்க பார்த்தா 100கணக்கான வீரர்கள் குதிரையில் வச்சுட்டு இங்க அங்க நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாட்டு வண்டியில ஒரு ராணியை கட்டி போட்டு அவ பசின்னு கத்திட்டு இருக்கா. அங்க இந்த ராஜாவும் சீக்கிரம் அவங்க ராணிக்கு உணவு எடுத்துருவாங்க, ராணி பசின்னு கத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ராணியை நமக்கு காட்டுறாங்க. அவர் ரொம்ப கொடூரமான எல்லாரையும் திங்கிடுவேன், சீக்கிரம் கொண்டு வாங்குறா, இல்லைன்னா அவங்களெல்லாம் பொண்ணு குவிச்சு உங்க ரத்தத்தை குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த ராஜா போக வேண்டாம், திரும்ப எடுத்துருவாங்கன்னு உடனே அங்க வந்த ஒருத்தவர் ராஜா உணவு தயாராயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுங்க, சீக்கிரம் நம்ம உணவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹாத்திம் கோபோ வந்திருக்காங்க. தெரிஞ்சுக்க அந்த ராஜா உனக்கு உதவிக்கணும்னு அதுதான் ஆனா இப்ப நான் அவருக்கு கிளம்ப இல்லைன்னு சொல்றாங்க. தொடர்ந்து எபிசோடு முடியுது. தொடர்ந்து பார்த்த சப்ஸ்கிரைப் ஜெய்.